வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் தமிழ் மீடியத்திற்கான முக்கியமான வினா வங்கி 2 மதிப்பெண் வினா வங்கி தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க. இதில் எல்லாமே கொடுத்துருக்க கொஸ்டின் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான். எல்லாமே நல்லா போட்டு பாருங்கள். இந்த எல்லா லெசன்ல இருந்தும் 2 மார்க் முக்கியமான 2 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதை. எல்லா சம்ஸுமே முக்கியமானது தான். எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். நல்லா போட்டு பாருங்க. எதையுமே அப்படியே பார்த்துட்டு போகாதீங்க. எல்லா சம்ஸுமே நீங்க போட்டு பாருங்க. அப்பதான் எக்ஸாம்ல எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு மறக்காது. நீங்க வீடியோ போக சொல்ல பாஸ் பண்ணி கூட வச்சுட்டு நீங்க கொஸ்டின் பார்த்து ஆன்சரும் போட்டு பார்க்கலாம். எக்ஸாம் முன்னாடி ஒரு தடவை எல்லா கொஸ்டின் சம்ஸும் போட்டு பார்த்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஒரு 2, 3 தடவை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். எக்ஸாமில் கொஸ்டினை பார்த்தவொடனே ஆன்சர் கடகடன்னு நீங்களே போட்டுடலாம். எப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி கிராஃபை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5 மார்க்கு 2 மார்க்கு 1 மார்க்கு அது போல் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நிறைய மார்க்கும் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டே 1 மார்க்கில் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டைம் ஆகிடும். உங்களுக்கு 10 மார்க்லாம் போடுறப்போ உங்கள் டைமே பத்தாது. அதனால் நீங்கள் விட்டுட்டு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே கிராஃப் ஜாமெண்ட்ரி 5 மார்க் 10 மார்க் அது போல் போட்டுட்டு போங்க. அதுவும் எல்லாமே தெரிஞ்சுதா ஃபஸ்ட்டு நல்லா போடுங்க ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தெரியாததை லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடிச்சு எழுதாமல் நீட்டாக அழகாக எழுதுங்க. கொஷின் எழுதி ஆன்சர் எழுதி ஒவ்வொரு கொஷினுக்கும் கேப் விட்டு நீட்டாக எழுதுங்க. எல்லாத்துக்கும் கொஷின் நம்பரை மறக்காதீங்க. கொஷின் நம்பர் கரெக்டாக போடுங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. டைமை வேஸ்ட் பண்ணாத போட்டு பார்த்துட்டே இருங்க. படிச்சுட்டே இருங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். உங்களால் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. டைம் போனால் திரும்ப வராது. இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதெல்லாம் பண்ணுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிகிற வரலையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான டைம் ஒதுக்கி படிங்க. எதையுமே இதுதானே அப்படின்னு விடாதீங்க. எக்ஸாமில் மறந்துடும். எல்லாத்தையும் திரும்ப திரும்ப படிச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். எக்ஸாமில் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. படித்ததும் எதுவுமே மறக்காது. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு தடவை நான் படிச்சுட்டேன்னு விட்டிங்கன்னா எக்ஸாமில் மறந்துடும். திரும்ப 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 ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணாலும் கமெண்டில் கேளுங்க.
இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து போட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். நீங்க ஃபுல்லா வந்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் எல்லா கொஸ்டினும் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பா 2 மார்க்ஸ் உங்களால எல்லா கொஸ்டினும் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபுல் மார்க் அதில வந்து எடுக்க முடியும். ஆனா வந்து அப்படியே பார்த்துட்டே போவாதீங்க. எல்லா சம்ஸுமே வந்து போட்டு பாருங்க. கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் 2 மார்க்ஸ்ல எடுக்க முடியும். இது இல்லாம நீங்க 5 மார்க், 10 மார்க், 1 மார்க் அதையும் வந்து நல்லா படிச்சீங்க. முக்கியமான சம்ஸ் எல்லாமே. 1 மார்க் எதையுமே விடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா 320 சம்ஸ் இருக்கு கரெக்ட்டா. அந்த சம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களால 2 மார்க்ஸ்ல ஃபுல் மார்க் வந்து எடுத்து பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.